மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புயலென இயங்கு ஓ இறுதி சுற்று வரை இதயம் முறுக்கிவை உன்னை தூக்கி விண்வெளியில் விசிறிடும் மாயவிசை. இன்னைக்கு சொல்லணும்னா இப்படி கேள்வியை கேட்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கும் பாடியிருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கும். ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம் நெஜம் போராட்டம் மட்டும் தானா, பொய் வாழ்வா வலியே தீர்வா, அழகிய சூடான பூவே என் சொந்தமான தீவே, உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன். எப்படி இருந்தது உங்களோட வாய்ஸ் விஜய் சார் கேட்கும் போதெல்லாம்? எனக்கு பயங்கரமான ஒரு அன்பிலீவபிள் ஃபீலிங் தான். ஏன்னா நான் பாடின முதல் பெரிய ஹீரோ வந்து விஜய் சார். உங்களுடைய இப்போ சமீபத்தில் இந்த மெய்யழகன் படத்தில் கமல் சாரோட பாடியிருந்தீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கெரியர்லேயே வந்து நான் எதிர்பார்க்காத நடந்த பிக்கெஸ்ட் ஹை பாயிண்ட்னு சொல்லலாம். போறேன் நான் போறேன் வெறும் கூடா போறேன், போராத கொடுங்காலம் வழியா எடுக்காத ஓவியமே இன்முத்து தேன்கனியை எவருமென்னும் படுக்காத பஞ்சனையே பருவத்து பூங்கொத்தே சோலை மலர் தொடுக்காத மலர்கண்ணால் குறும்பாகி நீ சிரித்து சொல்லடி அன்னை தமிழே உன்னைத்தான் வணங்கி தொடங்குகின்றேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் நிறைய இசைக்கலைஞர்கள் நம்மோடு வந்து பேசுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பாடிய பாடல்கள் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடியவர் வந்து ரொம்பவே நம்ம மனங்களை கவர்ந்த ஒரு பாடகர்னு சொல்லலாம். அவரை பாடகர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே சுருக்கி விட முடியாது. அவர் ஒரு பக்கம் பாடகர், கம்போசர், இன்னொரு பக்கம் பாடலாசிரியர் அண்டு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டேஜ் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். ஏறக்குறைய 2007-8 காலகட்டங்களில் நம்மளுடைய இல்லங்களில் வந்து ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ மூலமாக வந்து இன்றைக்கும் அந்த அந்த நம்மளோட கரிஷ்மாவோட மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய் நரேன். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இங்கே வரல. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிக்காக வந்ததுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களுடைய இந்த ஜேர்னி அப்படிங்கிறது ஸ்டார்டட் இன் 2007 சொல்லலாங்களா? ஸோ இந்த டிவி ரியாலிட்டி ஷோ மூலமாக வந்தது. நீங்கள் இருந்த அந்த ரியாலிட்டி ஷோவில் ரொம்ப ஐகானிக் சாங் எங்கள் மனங்களில் கவர்ந்ததுன்னா அந்த வராக நதிக்கரை வரும் ஓகேங்களா? அப்போ அது இப்போ சொல்லணும்னா ட்ரெண்டு அந்த மாதிரி சொல்லலாம். அந்த காலத்தில் அது ஒரு கிளாசிக். ஆமாம், அந்த இது அப்போவே அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 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 அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வரமுறைக்கு உள்ளே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அப்படி கேஷுவலாக நான் தான் பாடுற ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவீங்க. அந்த ஆட்டிடியூட் ஆஃப் அது எப்படி சார் கொண்டு வந்தீங்க அப்போத்துல? ஸோ அந்த டைம்லலாம் ஒன்றுமே தெரியாது, அதாவது எக்ஸ்போஷரே கிடையாது. முதல் தடவை அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் இருந்தேன். நான் அவ்வளோ தூரம் வருவேன்னு நானுமே எதிர்பார்க்கல. நான் வந்து ரொம்ப பெரிய ஹரிஹரன் சாரோட ஃபேன் அண்ட் ரொம்ப பெரிய சங்கர் மகாதேவன் சாரோட ஃபேன் அண்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் கேட்டு வளர்ந்தது. ஸோ அந்த ரவுண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ ஹரிஹரன் ஸ்பெஷல். அது அவர் ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்துருந்தார். ஆனால் அவரோட பாட்டு பாடணுங்கிறது கிடையாது. ஸோ நான் இந்த சாங் எதனால சூஸ் பண்ணேன்னு மறந்துருச்சு. பட் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு வந்து அவருக்கு நேரம் பாடும்போது நல்லா பாடணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அவரே நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து பாடுவார், என்ஜாய் பண்ணி பாடுவார். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம வந்து சரி பாட்டு வந்து நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு பிடிச்ச பாட்டு இது, அதான் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுவோம். ஃப்ளோவில் அப்படியே என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல தான் பாடிருப்பேன். அது இப்போ தான் நான் ரீசெண்டாக ஏதோ அந்த பழைய வீடியோ எடுத்து பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு சரி நம்ம அந்த ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஏஜில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து எந்த பயமும் இருக்காது. ஸோ அந்த ஒரு இதுதான்.
அங்கேருந்து நீங்கள் மறுபடியும் பேக் டு உங்களுடைய கெரியருக்காக வெளிநாடுகள்லாம் போயிட்டீங்க. மறுபடியும் எப்படி இங்கே வரணும் அப்படிங்கிற ஆசை அல்ல எப்படி அது தோணுச்சு உங்களுக்கு? ஸோ நான் வந்து மியூசிக்கை விட்டு போயிருந்தாலும் அது என்ன விடலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் இங்கேருந்து அங்கே போயிட்டு எதேச்சியாக வந்து இவரை சந்தோஷ் நாராயணனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு இது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை? கிடையாது. ஸோ எனக்கு அவரை அஃப்கோர்ஸ் அவரோட பாடல்கள்லாம் தெரியும், ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. ஆனால் அங்கே போன போது வந்து ஒரு சான்ஸ் என்கவுண்டர் தான் அது. என்னன்னா அவங்க வந்து வந்திருந்தாங்க அங்கே. அப்போ என்னோட ஃபேஸ்புக்கில் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகி அது வந்து நிறைய பாடல்கள் எனக்கு வந்தது அதில் ப்ளேபேக்கில். ஸோ அங்கே இருக்கும்போது நிறைய என்னோட ஹிட் சாங்ஸ்லாம் இங்கே பாடிட்டு இருந்தேன். ஸோ அதோட கான்சிக்வன்ஸ் என்னென்னா, நான் நிறைய கம்போஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ணுறதுக்கு. பட் அதெல்லாம் அங்கே பண்ணி சும்மா ஒரு டே ஜாப் 9 to 5 பண்ணும்போது ஃப்ரீ டைமில் இதெல்லாம் பண்ணி நிறைய வச்சுருந்தேன். ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா, அங்கே வந்து ஓகே இது இப்படியே தான் லைஃப் போயிட்டுருக்கு, பட் நம்ம வந்து இந்த சாங்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலை அண்ட் நம்ம இந்த மியூசிக் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னா வந்து இது ஒரு மாதிரி வி வில் நாட் பி டூயிங் ஜஸ்டிஸ் டு தி ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அந்த டைமில் தான் சரி கொஞ்ச நாள் நம்ம இந்தியா போய் பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாள் இருந்தாச்சு, 8 வருஷம் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டேன். ஸோ சரி இந்தியா போய் என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன போது தான் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணேன். இந்த மலேசியாவில் சந்தோஷ் நாராயணன் ஷோவில் சுழலி பாடினேன். பாடும்போது 11,000 பேர் அந்த அரினாவில் எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க அந்த பாட்டை. அப்போ தான் நம்மளோட இம்பேக்ட் வந்து, அதாவது சரி நம்ம அந்த சிங்கராக இருந்தாலுமே இவ்வளோ பேருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சு நம்ம லைவ் பாடும்போது இவ்வளோ பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு மியூசிக்கை வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டோமோங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்போ தான் வந்து சரி நம்ம பண்ண மூவ் வந்து கரெக்டான மூவ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் மோட்டிவேஷன் தான் அது வந்தது. உங்களுடைய முதல் பாடல் சந்தோஷ் நாராயண் சார் கூட அமைஞ்சது? நான் முதல் பாடல் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் வந்து 2010லேயோ எப்பயோவே வந்து பாடிட்டேன். நிறைய பாடியிருந்தேன் ஆக்சுவலி. இப்போ அருள் தேவ்னு ஒரு மியூசிக் கம்போசர் சார் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட வந்து நான் நிறைய சாங்ஸ் பாடியிருந்தேன் அவரோட படத்துக்கலாம். அப்புறம் ஜோஷ்வா ஸ்ரீதருக்கு வந்து தெலுங்குல பாடியிருந்தேன் 2-3 சாங்ஸ். ஆமாம். அப்புறம் இந்த தெலுங்குலேயே வந்து ராஜா சாரோட ஒரு பாட்டு வந்து அந்த கௌதம் மேனன் சாரோட படம் இருக்குல்ல, நீதானே பாசம், அதோட தெலுங்கு வெர்ஷனுக்கு ஷூட்காக வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்று. அது பார்த்தா படத்துலேயே இருக்குது அந்த பாட்டு. கண்மணி அன்போட தெலுங்கு வெர்ஷன் அவங்க வந்து ஸ்டேஜில் ஏறி போய் இந்த ட்ரெய்லரில் பாடுவார்ல, நானி வந்து சமந்தா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை வரும்னு சொல்லி. ஸோ அது பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ரிலீசஸ் இருந்தது, ஆனால் பேர் வெளியே வரலை, யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாய விசைன்னு இறுதி சுற்றில் பாடின போது தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ப்ராப்பராக ஒரு பிளேபேக் சாங் அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் பொய் வாழ்வா, ஏசுவழி அதெல்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ அதுக்கு முன்னாடி நிறைய பாடினாலும் ஃபஸ்ட்டு ப்ரொடாமினெண்ட்டாக வெளியே தெரிஞ்சது மாய விசை தான். கண்டிப்பாக. ஸோ சந்தோஷ் நாராயணன் தான் வந்து ஒரு பிளேபேக் சிங்கராக வந்து எனக்கு அவரோட பாடலில் தான் வந்து வெளியே போயிடும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போதே பண்ணது? ஆமாம். ஸோ மாய விசையெல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது பண்ணது. அந்த பாடல் சில உன்னுயரம் உன்னை விட உயரமே, சென்றடையும் வரை உழை தினமுமே, நீ வழியில் நடப்பது தடயமே, விட்டு விலகும் நொடி சிறு மரணமே, தயங்கிட தயங்கு முன் வந்து இறங்கு புயலென இயங்கு, ஓ இறுதி சுற்று வரை இதயம் முறுக்கிவை, உன்னை தூக்கி விண்வெளியில் விசிறிடும் மாயவிசை, எங்கோ கூட்டி போகும் மாயவிசை, உன்னை தூக்கி போகும் மாயவிசை, எங்கோ கூட்டி போகும். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீலாக பகிரப்பட்ட ஒரு சாங், மோட்டிவேஷ்னல் சாங்ன்றதுனால நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு சிங்கர் நார்மல் ஸ்டேஜ் சிங்கராக இருக்கிறதுக்கும் அண்ட் ஒரு பிளேபேக் சிங்கராக மாறுறதுக்கும் என்ன குவாலிட்டி தேவைப்படுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிளேபேக் சிங்கிங் வந்து என்னென்னா ஸ்டூடியோவில் இருக்கிறதுனால அது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அண்ட் நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் அங்கே போகும்போது நம்ம தான் வந்து அந்த பாட்டை ஃபஸ்ட்டு டைம் நம்ம பாட்டாக எடுத்து பாட போகிறோம். நம்ம வேறு யாரும் பாடின அது பாட்டு கிடையாது. மேபி கம்போசர் ஒரு வாய்ஸில் பாடி வச்சிருப்பார், இல்லாட்டி வந்து யாரோட ஒரு ட்ராக் சிங்கர் வாய்ஸில் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க நம்மளை கூப்பிட்டது எதுக்குன்னா நம்மளோட அந்த ஒரு யூனிக்னஸ் அந்த அவங்களோட ஐடியாவுக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஸோ அது அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இம்பைப் பண்ணிவிட்டு பாடுறது வந்து பிளேபேக் சிங்கிங். அதுலேயுமே என்னென்னா வந்து அந்த டேக்ஸில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும். ஏன்னா அது என்ன தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் மாற்றினாலும் வந்து அந்த கரெக்டான டேக்ஸ் எடுத்தால் தான் வந்து அந்த சாங்க்கு வந்து ஒரு இது வரும். ஒரு பட் அதில் பிகாஸ் இட் இஸ் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் சில கன்வீனியன்ஸஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று தப்பாக பாடிட்டோன்னா திருப்பி ரீடேக் எடுத்துக்கலாம். வேறஸ் லைவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைவ் என்னென்னா வந்து இட் இஸ் த மோஸ்ட் டைரக்ட் வே டு கனெக்ட் டு தி ஆடியன்ஸ்.
அவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி டிவியில் பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாம் இல்லை ஸ்ட்ரீமிங்கில் கேட்பாங்க அஃப்கோர்ஸ். அது எல்லாமே வந்து நம்ம ப்ரீ ரெக்கார்டட் நிறைய வந்து நம்ம ஒர்க்லாம் பண்ணியிருப்போம். வேறாஸ் ஒரு சிங்கரோட ஒரு ஆர்டிஸ்டோட ட்ரூ ஹியூமன் செல்ஃபை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் அதை நான் ரொம்ப செரிஷ் பண்ணுற ஒரு விஷயம். அது அங்கே தப்பு பண்ணால் தட் இஸ் வாட் மேக்ஸ் அஸ் ஹியூமன். ஸோ அதில் ஸ்ட்ரைவ் பண்ணுற பர்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே அதிகம். ஏன்னா அதுக்கு இன்னும் நிறைய ரிகரஸ் ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் வேணும். ப்ளஸ் நம்ம எல்லா லைவ் பர்ஃபார்மன்ஸ்லையும் நம்ம பாட்டு மட்டும் பாட மாட்டோம். நம்ம சம்டைம்ஸ் வேற ஒரு பாட்டை எடுத்து கவர் பண்ணுவோம். அது பண்ணும்போது நம்ம அதில் என்ன யூனிக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. எக்ஸிஸ்டிங் சாங் அப்படியே இமிடேட் பண்ணுறது வந்து நிறைய அது தேர் இஸ் நோ பாயிண்ட். அதுக்கு அந்த ஒரிஜினல் சிங்கர் இருப்பாங்க. ஸோ ஒரு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை எடுத்து நம்மளோட ஸ்டைலில் வந்து நம்ம எப்படி அதை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதில் வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் தட் யூ ஹேவ் டு ஹேவ் ஃபார் தட் சாங் அண்ட் தென் லேர்ன் இட். ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லைவ்ல வந்து அந்த ஒரு எனர்ஜி இருக்கும். ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹையர் பவர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு மீடியமாக நம்ம வந்து அதை பார்க்குறோன்னா அந்த ஒரு கனெக்ஷன் இஸ் வெரி இன்டிமேட் ஆடியன்ஸோட. ஸோ அது எனக்கு ரொம்ப அது ஒரு ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து அது கிடைக்காது. அது கிடைக்கிறச்செல்லாம் வந்து யூ ஷுட் பேசிக்லி அப்ரிஷியேட் இட். நீங்கள் பேசிக் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டீங்களா? நான் ரொம்ப சின்ன வயசில் கற்றுக்கிட்டேன். பட் நாங்கள் நிறைய இடத்துல வளர்ந்ததுனால அது விட்டு கற்றுட்டு எனக்கு ஒரு கர்நாடிக் சிங்கராக எனக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஸோ ஆனால் அந்த ஃபவுண்டேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. எனக்கு வந்து ப்ளேபேக்கில் வந்து இப்போ நம்ம ஒரு டியூன் சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரிகேட் டியூனாக இருந்துச்சுன்னா அதை ஸ்லோ டவுன் பண்ணி நோட்ஸாக பிரேக் டவுன் ஸ்வரங்களாக பிரேக் டவுன் பண்ணி கற்றுக்கிறது வந்து அது கர்நாடிக் மியூசிக் பேஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். சில சமயம்லாம் வந்து ராகம் பேஸ்டாக சில இதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு ராகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் இஃப் வி கேனாட் அந்த ராகத்தில் வந்து இப்போ பெருசாக வந்து எடுத்து நான் இப்போ ராகம் தானம் பல்லவி பாடலைன்னா கூட ஒரு ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க்கு அது வந்து அந்த நாலேஜ் ஹெல்ப் பண்ணும். அன்னைக்கு நீங்கள் பாடி அந்த ரியாலிட்டி ஷோஸ்க்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ்க்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த டைமில் சோஷியல் மீடியா பெருசாக கிடையாது நம்ம பாடும்போது. அதனால வந்து அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ரீச் வந்து டிவியில் தான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் திங்ஸ் வர் லாட் சிம்பிளர். அப்போது இன்னைக்கு வந்து நல்ல விஷயம் என்னென்னா சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ அவங்க ப்ளேபேக் அந்த டைமில் வந்து அந்த ஷோ முடிஞ்சு உடனே ப்ளேபேக் சிங்கராக ஆனால் தான் ஒரு கெரியர் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நிறைய ஷோஸ் வரும். அடுத்த சீசனில் அடுத்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிறது வரைக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த ட்ரெண்ட் மாறும். புது ஃபேஸஸ் பார்க்க மக்கள் பழைய ஆளுங்களை மறந்துடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ரியாலிட்டி ஷோவை சென்டர் பண்ணி தான் நம்ம வந்து மியூசிஷியன் ஆனோங்கிற அந்த ஒரு இது கிடையாது. ஏன்னா அந்த டைம்லேயே நான் பார்த்துருந்தேன் நிறைய பேருக்கு வந்து அது வந்து போன வருஷம் இருக்கிறவங்க இந்த வருஷம் யாருக்குமே ஞாபகம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து அது வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஸோ எனக்கு எல்லாமே புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைமில். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ பாப்புலராக, அதாவது ஓரளவுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்துச்சு அந்த ஒரு வருஷம். 1 year லேட்டர் எல்லாரும் மறந்துடுவாங்க. அது என் கேஸ்லேயும் நடந்துச்சு, விச் இஸ் ஃபைன். ஏன்னா நம்ம அந்த ஒரு ஷோவை வச்சு நம்மளோட என்டையர் பர்சனாலிட்டியும் டிஃபைன் பண்ண முடியாது. நம்மளுக்கு மியூசிக்கில் நிறைய இருக்குது அதை தாண்டி. ஸோ அந்த ஒரு தேடலில் இது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணிச்சு. வடச்சென்னை படம் உங்களுக்கு எப்படி ஒரு இம்பேக்டை கொடுத்தது? எனக்கு வந்து அந்த பாடலில் வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப ஒரு 4-5 லைன்ஸ் தான் பாடிருப்பேன் அந்த சாங்லேயே. ஆனால் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் லைன்ஸ். படத்தில் கூட அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 செகண்ட் தான் வரும். ஆனால் அந்த படத்தோட அந்த ஒரு நரேட்டிவ்க்கு வந்து அந்த மியூசிக் அந்த ஸ்கோர் எல்லாம் சேர்ந்து வந்து ஐ ஃபீல் லைக் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் தட் மூவி இஸ் டெஃபினெட்லி அந்த மியூசிக் தான். ஸோ எனக்கு என்னென்னா வந்து பெரிய பெரிய மியூசிஷியன்ஸோட அந்த சாங் நான் கிரெடிட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். பிரதீப் குமாராக இருக்கட்டும், அனந்த் துஷாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து இவர் விஷ்ணு விஜய் வந்து ஃப்ளூட் வாசிச்சிருப்பார் இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் சனா வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸ்ரீராம் பார்த்தசாரதியான நான் மறந்து போயிட்டேன். ஸோ அவர் தான் மெயினாக அந்த சாங்கை கேரி பண்ணுறதே வந்து அவர் தான். அண்ட் அவரையும் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து அவரை தெரியும். அவர் வந்து கர்நாடிக் இது சில கைடன்ஸ்க்குலாம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப ஐ லவ் இஸ் மியூசிக் ஆல்சோ. ஸோ அதனால் அவங்களோடலாம் வந்து ஒரு பாட்டில் கிரெடிட் ஷேர் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஐ திங்க் அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த காலகட்டத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இன்னும் வந்து அது இட்ஸ் டூயிங் த நம்பர்ஸ் பேசிக்லி. அந்த பாட்டு நிறைய டிரான்சிஷன்ஸ் கண்டிப்பாக அண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அந்த சாங்கில். ஸோ அப்படி ஒரு பாட்டு வந்து மக்களுக்கு பிடிக்கிறது இப்போ அப்படிங்கிறச்சே வந்து ஓகே தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் டூயிங் எனிதிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து புரியும். அந்த பாடல் நீங்கள் பாடின அந்த வரிகள். இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனள் என்கிறேன். இந்நேரம் பூகம்பம் என் நெஞ்சை தாக்கினால் அங்கே நீ கண்மூடி திறந்தனள் என்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த நாள்லேருந்து ஆக்சுவலி நான் பாடிருப்பேன் பாட்டில். அப்புறம் அந்த சரணம் ஸ்டார்டிங் உன் கொட்டம்
அடுத்த அந்த இது வந்து அவரோட சேர்ந்து பாடு. சேர்ந்து பாடினார். இன்னைக்கு சொல்லணும்னா இப்படி கேள்வியை கேட்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கும் பாடியிருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கும் பாடியிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ இவர் ஸ்டாலின் சாருக்கு வந்து அது ஒரு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது பேசிக்லி அவங்கள பார்த்து அவங்களுக்கு நேரம் வந்து அவங்களோட இவரோட உதயநிதி ஸ்டாலின் அவரோட வந்து சாங் பாடியிருந்தேன் மனிதன்ல. அது வந்து அகைன் சனாவோட இதுதான். இன்ஃபேக்ட் ஏசுவெளி வரதுக்கு முன்னாடி அந்த பாட்டு வந்துருச்சு. அண்ட் ஆனால் கோவிட் டைம்ல தான் அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தது. ஏன்னா அது ஒரு ஹோப்ஃபுல் சாங், பொய் வாழ்வா அப்படிங்கிறது. இவர் பாடலாசிரியர் விவேக் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அந்த லிரிக்ஸை. நீங்களும் இவர் சனாசாரம் பாடியிருப்பீங்க இல்லைங்களா? கரெக்ட், நானும் சனாசாரம் பாடிடணும். ஸோ அது வந்து ஆஸ்திரேலியாவில் வீட்டிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி அமைச்சது அது அந்த சாங்கு. அது நான் என்னோடய வாய்ஸில் வந்து வருமானலாம் தெரியாது, பட் வந்தபோது ரொம்ப சந்தோஷம் அது. அது அதே வருஷம் விஜய் சாருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம சிஎம் சாருக்கு வந்து அழகிய சூடான பூவேங்கிற பாட்டு பாடினேன். அது வந்து அவர் அங்கே இருந்தார், சிட்னிக்கு வந்திருந்தார் அப்போது. ஸோ அதுவுமே சிட்னியில் ரெக்கார்ட் பண்ண சாங் தான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான அது ஒரு செம காம்போசிஷன், நல்ல ப்ரொடக்ஷன், பயங்கர மாடர்னாக இருக்கும். இப்போ கேட்டால் கூட அது வந்து ஒரு அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். ஆமாம், பைரவா படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சாங். நான் பாடினா கொஞ்சம் கஷ்டமான பாட்டு அது. அந்த சாங் சிங்கிங் வந்து கொஞ்சம் ஹை பிச் ப்ளஸ் நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான சாங் தான் அது. பட் அஃப்கோர்ஸ் அதுவுமே வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னோட வாய்ஸில். அந்த 2 பாடல்கள் கேட்கலாமா? ஓ வெற்றி வெறும் முற்றுப்புள்ளி, தோல்விகளே செல்லும் வழி, யாருக்கிங்க இல்ல வலி, அக்கம் பக்கம் நிகவனி, இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விழாதா, சிறு பறவை எழாதா, அது கனவ தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா, மனம் பயணம் செல்லும் எங்கும், ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம், நெஜம் போராட்டம் மட்டும் தானா, பொய் வாழ்வா வலியே தீர்வா, இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு, மெய் உணரும் முன்பே சோர்வா, பொறு நீ ஒரு நாள் புரியும் என்று. அழகிய சூடான அழகிய சூடான பூவே, என் சொந்தமான தீவே, உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன், இதுவரை காணாத பெண்ணே, இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே, உன்னை தோள் மீது ஏற்றி புது கோள் கொண்டு சேர்ப்பேன், உன்னை தோள் மீது ஏற்றி புது கோள் கொண்டு சேர்ப்பேன். எப்படி இருந்தது உங்களோட வாய்ஸ் விஜய் சார் கேட்கும் போதெல்லாம்? எனக்கு பயங்கரமான ஒரு அன்பிலீவபிள் ஃபீலிங் தான். ஏன்னா நான் பாடின முதல் பெரிய ஹீரோ வந்து விஜய் சார் தான், மெயின் ஸ்ட்ரீம் பெரிய ஹீரோ. ஸோ நான் தேட்டருக்கு போயிட்டு, நான் இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு வந்தேன் இந்த சாங் ரிலீஸ் ஆகிற டைமில், போயிட்டு நாங்கள் படம்லாம் பார்த்தோம் சனா சாரோட. ஸோ செமையாக இருந்தது அந்த ஃபீலிங், வந்து அன்மேட்ச்டு. இந்த பாடல்கள்லாம் இருந்தாலும் இன்றைக்கும் ரொம்ப ஐகானிக் சாங்லாம் ஏசுழலி, அந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஏசுழலி வந்து நான் சிட்னியில் இருக்கும்போது எனக்கு இந்தியாவிலேருந்து வந்து அமிச்சார். அவர் வந்து ட்ராக் அமிச்சிட்டு இது வந்து சும்மா வாய்ஸில் ட்ரை பண்ணலாம், பாடி அனுப்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரின்னு சொல்லி நான் அந்த டியூன் கேட்டேன். அந்த டைமில் வந்து பல்லவி மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரோட வாய்ஸில் இருந்துச்சு, சனா சார் வாய்ஸில் இருந்துச்சு, வெறும் பல்லவி இருந்துச்சு. நான் வந்து வீட்டில் அப்படியே என்னோட ஒரு பேசிக் மைக் ஒன்று இருக்கும், அதை வச்சு அதாவது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அனுப்புறது தான். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஆக்சுவலி நைட்டு ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு 9 மணி மாதிரி பண்ணியிருப்பேன். அந்த டியூன் ஒன்று கொடுத்துருந்தார், அதை வந்து அப்படியே உள்வாங்கி கொஞ்சம் இன்டர்ப்ரெட் பண்ணி சில இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாடிட்டு அன்னிக்கா இல்லை அதுக்கு அடுத்த வாட்டியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எனக்கு என் நெய்பர்கிட்டேருந்து ஒரு நோட் வேறு வந்துச்சு, இந்த மாதிரி ராத்திரி 9 மணி 10 மணிக்கு சவுண்டெல்லாம் போடக்கூடாது. அவங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது நான் பாட்டுக்கு ஜாலியாக கத்தி பாடிட்டு இருந்தேன். ஒரு 10-10:30 வரைக்கும் பாடியிருப்பேன் வச்சுக்கோங்களேன். 10 மணிக்கு மேலே கவுன்சில் ரூல்ஸ் படி சவுண்டெல்லாம் போடக்கூடாது, நாங்கள் வந்து போலீஸ்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா. யாருன்னு சொல்லாமல் அனானிமஸாக நோட் ஒன்று ஸ்லிப் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட் ஒன்று வச்சுட்டாங்க. எனக்கு ஐயோ என்னடா இது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. நான் அப்போ போய் ஜஸ்ட் ஒரு 1.5 வருஷம் இருக்கும், அவ்வளோதான்.
இப்படிலாம் வேற உண்டா அப்படின்னு அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அங்கே வால்ஸ்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும் போல, ஸோ எல்லாம் கேட்கும் போல இருக்கு. நான் ஒரு சின்ன இந்த ரூம் கூட இருக்காது, இந்த ரூம் சைஸ் கூட இருக்காது எங்கள் வீடு அப்போ. ஸோ அதில் பாட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் கால் பண்ணி கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நம்ம வந்து எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சனா சார். அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன் வந்து அவங்க ஷூட்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 6 months ஆயிடுச்சு, எதுவும் அப்டேட் இல்லை. அப்புறம் நான் சென்னை வந்திருந்தேன் வெக்கேஷனில். அப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம இதை சும்மா எடுக்கலாம் ஸ்டுடியோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், அந்த பல்லவியை ரெக்கார்ட் பண்ணோம். அதே ட்ரிப்பில் வேறு ஒரு நாள் வந்து இவரும் இருந்தார், விவேக்கும் இருந்தார். அவர் வந்து அப்போ சரணம் ஏதோ எழுதியிருந்தார் ஐடியா. அதை அப்போது சனா சார் ஜாம் பண்ணி சரணம் ஒரு மாதிரி டியூன் வந்து ரெடி பண்ணி அதையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பண்ணால் பேசிக்கலி ஃபுல் சாங் இருந்துச்சு. ஆனால் பிகாஸ் ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு பெரிய படம், தனுஷ் சரோட படம், அதனால வந்து யார் வாய்ஸில் வருங்கிறது எண்ட் வரைக்கும் தெரியாது. அவங்களும் வந்து அப்படி தான், அது சூப்பராக அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. இவருக்கெலாம், சந்தோஷ் நாராயணுக்குலாம் ரொம்ப பிடிச்சி செம்மையாக இருக்குது, நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் நான் திருப்பி சிட்னியில் இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து அந்த ட்ராக் லிஸ்ட் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து ஆல்பமாக வருது ரொம்ப கம்மி. முன்னாடி வந்து ஆல்பம் வரதுக்கு 1 week முன்னாடி வந்து ட்ராக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அது ஒரு போஸ்டர்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. சிங்கிள்ஸே இருக்காது, அப்போ ஃபுல் ஆல்பம் அப்படியே வந்துடும். அப்படி இருக்கும்போது ட்ராக் லிஸ்ட்டில் பார்த்தா ஏசுவேலி, விஜய் நாராயண் 3வது பாட்டம் 4வது பாட்டம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பாடி வெளியே வந்த ஃபஸ்ட்டு சோலோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பெரிய படங்கள்ல அதுதான். ஓகே. ஸோ அப்போவுமே பயங்கர எக்ஸைட்டட், நல்ல பாட்டு பாடியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம். அது இவ்வளோ மெயின் ஸ்ட்ரீமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நான் ஷுவராக எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கூட வந்து மக்கள் கேட்பாங்க, அதை கேட்டு நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாலாம் டாக் பண்ணாங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அது வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய பாட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ளோ அப் ஆச்சு வந்து ரொம்ப நல்லது. இது அந்த டைமில் நான் இங்கே இருந்திருந்தா மேபி இன்னும் நிறைய பேருக்கு நான் தான் பாடியிருக்கேங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் அந்த டைமில் அங்கே இருந்ததுனால அந்த ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து சில மாதங்களே பைரவா அந்த சாங் வந்துச்சு. ஸோ ஏன்னா அது வந்ததுனால வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வரும்ல, ஓகே இந்த சிங்கர் இது பாடியிருக்கார், இதுவுமே பாடலாம் பரவாயில்ல அப்படிங்கிறது. அதனால தான் அதெல்லாம் அப்ரூவ் ஆகும் மோஸ்ட்லி. ஸோ அந்த பாடல் ஏ சுழலி ஏன்னா என்னுடைய ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஏ சுழலி அழகி விலகி களகட்டி போறவளே இருடி திருடி அழகுட்டித்தான் நகரும் அரளி நொர தள்ளி போனே வெக்கம் கொரடி ஓ வயசத்தான் தித்திப்பா தின்னே உசுரத்தான் கத்தி சொன்னே பொட்ட கோழி அழகுல என்ன கொத்தி அலையிற விட்டா கொஞ்சம் பொழைக்கிற விடுடி முட்டை ஓட்டு மனசுல கண்ண தூக்கி எறிகிற திட்டா எட்டி செதறுற எரளி சுழலி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூன் இல்லை, இது ஒரு டியூன், நார்மல் பேட்டர்னே கிடையாது இல்லைங்களா. ப்ளஸ் லிரிக்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான லிரிக்ஸ். அது வந்து இவருக்கு தான், விவேக் ஒரு பெரிய கிரெடிட் ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இதில் யூஸ் பண்ண வேர்ட்ஸே நிறைய நம்ம வந்து கேள்விப்படாத வேர்ட்ஸ். அந்த டைம்லையுமே நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இது வந்து என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபுல்லாக. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப வந்து அந்த லெவல் தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ டீப்பாலாம் தெரியாது. ஸோ அவர்கிட்டே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நான் வந்து பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் அந்த செஷனில் இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே. டக்கால்ட்டி படம் இசையமைச்சிங்களா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அந்த வாய்ப்பு எப்படி இருந்தது? அது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு. அது என்னோட நல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர் இருக்கார் சுரேஷ்னு சொல்லி. ஸோ அவர் மூலமாக வந்த வாய்ப்பு அது. அது வந்து சரி ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஏன்னா நான் என்னோட காம்போசிஷன்ஸ் சிலதெல்லாம் வந்து ஐ திங்க் இவங்களுக்குலாம் சில லேபிள்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அப்போது. ஸோ அது விழாவில் அவருக்கு ஏதோ ஒன்று போய் சேர்ந்துருக்கு. அந்த இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஊரை பார்க்க போகிறேன் என்னோட ஸ்க்ராட்ச், என்னோட ஒரு சாங் ஊரை பார்க்க பண்ணியிருக்கேன். அதோட ஒரு அந்த டைமில் இருந்த ஒரு ஸ்க்ராட்ச் தான் வந்து அவர் கேட்டுட்டு நல்லாயிருக்கு இவர் வேணால் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி டேரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு. அப்போ நான் வந்து ஒரு ஆக்சுவலி வேலையில் இருந்தேன் ஐடியில். ஸோ அதை விட்டுட்டு வந்து படம் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கு தைரியம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்கேருந்து பண்ணுறேன், சிட்னிலேருந்து உங்களுக்கு சாங்ஸ்லாம் பண்ணி அனுப்புகிறேன், உங்களுக்கு ஓகேனா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு 1.5 years ஆச்சு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆகிட்டு கடைசியில் வந்து சரிப்பா நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல அனுபவம் தான் எனக்கு. வந்து ஒரு படம்னு வரும்போது என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது கம்போசிங்க்கு அப்படிங்கிறது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய மாறும், ஃபீட்பேக் வரும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் we have to take it in a stride and do it. ஏன்னா கடைசியில் நம்ம இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது நம்ம வைக்கிறது தான் வந்து சட்டம், நம்மளுக்கு பிடிச்சது பண்ணலாம். ஒரு படம்னு இருக்கும்போது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த சாங்கை மாடிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சாக இருந்தது. அதுலேயுமே நான் நிறைய நல்ல மியூசிஷியன்ஸ் எல்லாம் நான் வந்து கொலாபரேட் பண்ணேன். எங்கள் ஆஸ்திரேலியாவில் ஓவன் கேம்பெல்னு ஒரு கிட்டாரிஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து இங்கே வந்து அஃப்கோர்ஸ் சனாவும் கோவிந்த் வசந்தாவும் ஒரு பாட்டு பாடி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்.
அது படம் ஐ திங்க் கரெக்டாக அந்த கோவிட் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியல, மியூசிக் வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ பட் அது ஓகே, எனக்கு அது ஒரு நல்ல ஒரு கம்போசிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து ஹீரோ மீட் பண்ணியிருந்தீங்களா சந்தானம் சார்லாம்? நான் சந்தானம் சாரை வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணேன், இங்கே வரும்போது மீட் பண்ணேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபுல்லாக இங்கே வந்து தான் பண்ணேன் அந்த டைமில். ஸோ 2019 எண்டில் வந்து ஒரு 3 months உட்காந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் போனேன். ஸோ ஒர்க் பண்ணி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் திரும்பி ஒர்க் பண்ணேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது அந்த டைமில் பாட்டெல்லாம் முடிச்சிருந்தோம். சந்தானம் சார் பாட்டெல்லாம் கேட்டிருந்தார், நடிச்சிருந்தார் அஃப்கோர்ஸ் அந்த இதுக்கெலாம். ஸோ அவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. உங்களுடைய இப்போ சமீபத்தில் இந்த மெய்யழகன் படத்தில் கமல் சாரோட பாடியிருந்தீங்க, அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட கெரியர்லேயே வந்து நான் எதிர்பார்க்காத நடந்த பிக்கெஸ்ட் ஹை பாயிண்ட்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா கமல் சார்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அஃப்கோர்ஸ் அவரோட படங்கள்லாம் பார்த்து வளர்ந்து, அவர் ஒரு சிங்கராகவே வந்து ஒரு ரொம்ப அக்காம்ப்ளிஷ் சிங்கர். அவர் ஒரு பயங்கரமான பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறது வந்து நிறைய. உங்களுக்கு பிடிச்ச பாடல் கமல் சார் பாடின? எனக்கு எல்லாமே பிடிக்கும் அவர் பாடினதில். எனக்கு வந்து சுந்தரினியும், அப்புறம் வந்து போட்டு வைத்த காதல் திட்டம், அதில் வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஹை நோட் ஒன்று தொட்டிருப்பார். நான் வந்து இந்த சாங் சூப்பர் சிங்கருக்காக ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், அவர் ஒரு டாப் சி வரைக்கும் வந்து ஜாலியாக பாடிருப்பார் அவர் பாட்டுக்கு. அதெல்லாம் ரொம்ப ஹை நோட் பாடுறாங்க, காவேரியில் அதுக்கும் மேலே போகும் அந்த இதில். ஸோ அவரை மீட் பண்ணது கிடையாது. கோவிந்த் வசந்தா வந்து நான் சொன்ன மாதிரி டகால்ட்டியில் பாடியிருந்ததுனால ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டார், ப்ரோ இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, உங்கள் வாய்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து இங்கே தான் இருந்தது சென்னையில். அடுத்த நாளே பண்ணிட்டோம். டேரக்டர் பிரேம்குமார் சாரும் இருந்தார். ஸோ அவர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த சுச்சுவேஷன்லாம் காமிச்சு, அந்த சீனே போட்டு காமிச்சார். போட்டு காமிச்சு இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பாடின போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கடைசி போர்ஷன்ஸ் மட்டும் அப்போ பாடியிருக்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பாடி கொடுங்க அதை, அப்புறம் நாங்கள் அந்த வாய்ஸ் வந்து யாராவது ஒரு அந்த வில்லேஜோட வாய்ஸ், டவுனோட வாய்ஸாக வந்து ஒரு ஓல்டர் சிங்கரை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஒரு 1 week அப்புறம் கோவிந்த் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி உங்கள் ஸ்டூடியோலேருந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கமல் சார் ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இங்கே தான் பண்ணுறோம், இந்த ஸ்டூடியோவில் தான் வரீங்களா அப்படின்னு. அவங்க என்னை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். சரின்னு போனால் அவர் வந்து பாடினார். அந்த ஃபுல் செஷன் நான் பார்த்துட்டு அவரை மீட் பண்ணி, இந்த மாதிரி சார் நான் அவங்களோட பாடியிருக்கேன் அப்படின்னா அவர் வந்து கை கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப லைஃப்பில் வந்து ஒரு சிங்கராக இருக்கிறதுக்கு எனக்கு கிடச்ச ஒரு பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் அவார்டுனே சொல்லலாம். அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி பேசினதை, அவரோட இப்போ நான் வந்து ஒரு பாட்டில் இருக்கேன், அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த ஒரு அன்பிலீவபிள் விஷயம். வெரி கிரேட்ஃபுல் டு கோவிந்த் வசந்தா. ஏன்னா அவர் வந்து இதை வந்து நம்பி கொடுத்துருக்கலன்னா கண்டிப்பாக நடந்திருக்காது. அஃப்கோர்ஸ் பிரேம்குமார் சார், ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய படத்தில் வந்து என்னோட வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே அப்படியே தியேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுதான் படத்தை வந்து, அந்த பாட்டு தான் வந்து அந்த ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும். ஸோ யா, வெரி வெரி ஹாப்பி. வித் லவ் படத்தில் பாடியிருந்தீங்களா ரீசெண்டாக? அதுவும் நல்ல ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டான ஒரு சாங், அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஷான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடியிலேருந்து எனக்கு ஒரு 2012-13 டைம்லேருந்தே பிரதீப், ஷான், அந்தோனிதாசன் சார் இவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து கலக்கிட்டு இருந்தாங்க அப்போது. ஸோ அப்போ வந்து ஜாஸ்தி அப்படின்னு ஒரு பேண்டில் ஷான் வந்து அவரோட ஒரிஜினல் காம்போசிஷன்ஸ்லாம் பாடிட்டு இருப்பார். இந்த மைக்ரோ பூவாசுங்கிற பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணது எனக்கு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி கேஷுவலாக மீட் பண்ணது உண்டு. ஸோ அவருக்கும் எனக்கு தெரியும். பட் மியூசிக்கலாக இந்த வித் லவ்ல தான் ஃபஸ்ட் டைம் கொலாபரேட் பண்ணோம். அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார், நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபைனலி கரெக்டான சாங் அமைஞ்சிச்சு. அதுக்கு வெயிட் பண்ணி கூப்பிட்டார். அது அந்த படத்துலையுமே வந்து, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்கூல் பசங்க பாடுற பாட்டு, என்னோடய வாய்ஸ் அதுக்கு செட் ஆகுமாங்கிறது வந்து ஒரு டவுட் இருக்கும். ஆனால் சம்ஹவ் அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களே அதான் சொன்னாங்க, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்கள் வாய்ஸ் வந்து இந்த சீனில் போட்டு பார்த்தா செம்மையாக செட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அது நல்ல படத்தில் வந்த ஒரு நல்ல பாட்டு அது. அதனால எனக்கு வந்து அது படம் வரதுக்கு முன்னாடி பாட்டு நல்லா போச்சு, படம் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா போச்சு. ஸோ அது ஒரு வெரி கிரேட்ஃபுல். அண்ட் ஷான் வந்து வி ஹாவ் அ கிரேட் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். நான் அவருக்கு அதுக்கப்புறம் 2 பாட்டு பாடிட்டேன். இப்போ இந்த வாரம் கட்டா குஸ்தி 2ல ஒரு சாங் பாடிங்களா? அது வந்து இந்த ஏஜ் குரூப்க்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு ஃபாதர் டாட்டர் சாங் அது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விதவிதமான சிச்சுவேஷன்ஸ்க்கும் இதுக்கும் என்னோட வாய்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ஷான் நல்லா பண்ணிட்டு இருக்கார். ஸோ அது வந்து ஒரு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் வித் லவ்ல வந்து அந்த அபிஷான் வந்து அவரோட ஒரு ஆக்டிங் ப்ராசஸ் செம்மையாக வெளியே வந்திருக்கும். யாருமே வந்து அதை எதிர்பார்க்கல. ஸோ அதனால ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஓவரால். அந்த பாடல் வருவாங்க கண்டிப்பாக. ஐயோ காதலே நெஞ்சில் மோதலே சில்லாய் சிதறினேனே, மின்னல் தேவதை கண்ணில் தீவிதை பஞ்சாய் எரிகிறேனே, உன் கால் தடம் பார்த்தே நீ என்கிறேன், உன் வாசம் திசை காட்ட உடன் போகிறேன், எவன் உன்னை பார்த்தாலும் உயிர் வேர்க்கிறேன், அவனை நீ பார்க்காத வரம் கேட்கிறேன், சாகாமல் நான் சாகிறேன்.
இந்த மெய்யழகன் பாடல் ஒரு 2 லைன். எதை சொல்லி நான் என்னை தேற்றுவேன், போறேன் நான் போறேன் வெறும் கூடா போறேன், போராத கொடுங்காலம் வழியா நான். இந்த பாடல்லாம் உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது இந்த பழைய காலத்தில் டிஎம்எஸ் அவர்கள் வாய்ஸில் இருந்த அந்த ஒரு டிவைனிட்டி இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு தேங்க்யூ அந்த மாதிரி அந்த சாங்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? டிஎம்எஸ் ஐயா அவருடைய அந்த பக்தி பாடல்கள் அந்த மாதிரி. அவரோட பக்தி பாடல்கள் இல்லை, பட் அவர் ஃபிலிம்ஸில் பாடின சாங்ஸ் கண்டிப்பாக நிறைய கேட்டிருக்கேன். அவர் வந்து ரொம்ப பெரிய லெஜெண்ட். அவரோட பாட்டை வந்து எடுத்து பாடுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த கான்டெஸ்ட்ல இருக்கும்போது 1-2 சாங்ஸ் ட்ரை பண்ணியிருப்பேன். இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துலேன்னு ஒரு சாங். அது ரொம்ப ரேர், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், அது எங்கள் அப்பா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு அந்த டைமில். இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஸோ அது வந்து பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, அந்த ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், அந்த மாதிரி பழைய காலத்து பாடல்கள். எனக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது எல்லாமே வந்து நான் ஷோஸில் சில டைம் பாடியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து ஷோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பழைய காலத்து சாங்ஸ்லாம் பாடியிருக்கேன். என்னோட ஃபேவரட் சிங்கர் ஃப்ரம் தட் டைம் வந்து இவங்க 2 பேருமே, டிஎம்எஸ் சார் அண்ட் பிபி ஸ்ரீனிவாஸ் சார். எனக்கு சுஷிலா மேம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? ஓகே. பிபிஎஸ் சாருடைய பாடல் ஏதாவது ஒரு பாடல் இருக்குமா? கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீருக்கும் இடத்தில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீருக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீர் நினைக்கும் இடத்தில் நான் இல்லை.